நாம் போகும் வழியை அறிந்திருக்கிற இயேசுவின் இனிதான நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த வருடத்தின் கடைசி நாட்கள் வந்துவிட்டோம். இந்த வருடம் முழுவதும் நம்மளை பாதுகாத்தார். வித்தியாசமான பாதைகளில் நாம் கடந்து வந்திருக்கலாம், வித்தியாசமான காரியங்களை சந்தித்திருக்கலாம். ஆனால் இந்த நாள் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக யோபுவின் புஸ்தகம் 23 அதிகாரம் 10 நான் வாசிக்கிறேன். நான் போகும் வழியை கர்த்தர் அறிவார், அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன். போகும் வழியை கர்த்தர் அறிவாராம். நமக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆண்டவருக்கு எல்லாம் தெரியும். அந்த சிந்தனை நமக்குள் ஏற்பட வேண்டும். எல்லோருக்குமே வாழ்க்கையில் ஒரு கேள்வி இருக்கும், ஏன், எதற்கு, எனக்கு மட்டும்தான் இப்படியா, நான் மட்டும்தான் இப்படி, இந்த பாதை எனக்கு தான் கொடுத்து வைக்கவில்லை, நான் தான் கஷ்டப்படுகிறேன், நான் தான் ஏமாந்து விட்டேன், நான் தான் தவறு செய்து விட்டேன், புலம்பிட்டே இருப்போம். யோபுடைய வாழ்க்கை பாருங்க, நன்றாக போய்கொண்டிருந்தது. 10 குழந்தைகள், மனைவி, செல்வங்கள் கொட்டுன்னு கொட்டின. ஆனால் அந்த சூழ்நிலையிலும் பயபக்தியாய் பரலோகமே சாட்சி கொடுத்தது. யோபுவை போல நீதிமான் இல்லை, பரிசுத்தவான் இல்லை, பயபக்தியாய் உத்தமன் இல்லை என்று சொல்லி பரலோகத்தின் தேவன் சாட்சி கொடுத்தார். ஆனால் ஒரு சோதனை கர்த்தர் அனுமதித்தார். பிசாசானவன் போய் கேட்கும் பொழுது அந்த சோதனையை கர்த்தர் அனுமதித்தார். ஒரே நாளில் எல்லாம் சின்ன பின்னமாய் போனது. 10 குழந்தைகள் இழக்கிறார். எல்லாம் விரோதமாய் மாறிவிட்டது. எல்லாம் கையை விட்டு போய்விட்டது. சரீரத்தில் பலவீனம். உட்கார்ந்து புலம்ப ஆரம்பித்தார். ஒரு ஓட்டை எடுத்துக்கொண்டு சொரிய ஆரம்பித்தார். சொந்த மனைவியும் தூசித்து விட்டு போய்விட்டார்கள். என்ன அந்த ஆண்டவரை நம்பி இருக்கிறாயா? உனக்கு ஏன் இது நடக்க வேண்டும்? ஏன் நமக்கு இப்படின்னு சொல்லி கஷ்டம்தான் இந்த பாதை. ஆனால் அந்த நேரம்தான் யோபு சொல்லுகிறார், நான் போகும் வழியை கர்த்தர் அறிவார், அவர் என்னை சோதித்த பின் இந்த டெஸ்டிங் டைம் முடிந்த பிறகு சுத்த பொன்னாக நான் விளங்குவேன். எவ்வளவு பெரிய ஆச்சரியம் நடந்தது! என்ன, யோபுவின் சோதனை காலத்திற்கு ஒரு முடிவு வந்தது. வேதனை நீங்கினது. இரட்டத்தனை அத்தனை திருப்பிக் கொண்டார். ஆண்டவர் நாம மகிமைப்பட்டது. வாழ்ந்து சுகித்திருக்க கர்த்தர் கிருபை கொடுத்தார். ஒரு முறை ஒரு ஆண்டவரை இல்லை என்று சொல்கிற ஒரு மனிதன், நாத்திகராக, கடவுளே இல்லை நம்ப மாட்டார், இருக்கிறார் என்று நம்ப மாட்டார். அவர் ஒரு அரசாங்கத்தில் உயர் அதிகாரியா இருக்கிறார். அவர் ஒரு சிறப்பு விருந்தினராய் காது கேட்காத, வாய் பேச முடியாத ஒரு பள்ளிக்கு அழைக்கப்படுகிறார். ஒரு ப்ரோக்ராமுக்கு அவர் போகிறார். அவருக்கு இந்த பிள்ளைகளை பார்த்த உடனே இன்னும் கொஞ்சம் கோபம். கடவுள் இருக்கிறார்னு இவங்கெல்லாம் சொல்றாங்க, ஏன் அந்த பிள்ளைகளுக்கு இப்படிலாம் இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த பிள்ளைகிட்ட பேச முடியாது. நேராக அங்க இருக்கிற போர்டில் எழுதுறாரு, எனக்கு நல்லா வாய் பேச முடியுது, காது கேட்குது, எல்லாம் செய்ய முடியுது, என்ன இந்த மாதிரி வாய் பேசும்படியா படைச்ச ஆண்டவருக்கு கடவுள்னு சொல்றீங்க, அவர் ஏன் உங்களுக்கு இப்படியா பண்ண வேணும், உங்க வாய் பேச முடியாம காது கேட்க முடியாம பண்ண வேண்டும் சொல்லி ஒரு கேள்வி எழுதினார். எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. உடனே ஒரு பிள்ளை போய் முன்னாடி எழுதிச்சுதே, எங்களை இந்த மாதிரி வைக்கணும்னு சொல்லி ஆண்டவர் ஒரு திட்டம் வச்சிருக்கிறாரு, இது பிதாவுடைய சித்தம், அதனால நாங்க ஆண்டவருக்கு இப்படிப்பட்ட பாதையில நாங்க நடக்கணும்னு வச்சிருக்கிறத சந்தோஷமா ஏற்றுக்கொள்கிறோம், அவருக்கு ஸ்தோத்திரம் சொல்றோம், இதுலயே ஒரு முகாந்திரம் இருக்கிறதுன்னு சொல்லி எழுதினாராம். பாருங்க அந்த பிள்ளையுடைய மனநிலையை பாருங்கள். ஆமா, எங்களுக்கும் இந்த கேள்வி இருந்துட்டு தான் இருக்குன்னு சொல்லி திருப்பி எழுதல, மாறாக என் ஆண்டவர் என்னை உருவாக்கி இருக்கிறார், எதற்கு எனக்கு கேள்வி கேட்க விரும்பவில்லை, அதற்கு ரைட்ஸ் கிடையாதானா, இதுல ஒரு நன்மை இருக்கிறது, இதுல ஒரு நோக்கம் இருக்கிறது, ஒரு திட்டம் இருக்கிறது. ஒரு நாள் வரும், அது வெளிப்படும், அதன் மூலமா ஆண்டோட நாம மகிமைப்படும், நாங்களும் கனப்படுத்தப்படுவோம். இதுதான் அந்த பிள்ளைகளுடைய வாஞ்சை, எதிர்பார்ப்பு. கர்த்தர் அதைத்தான் செய்வார். யோசித்து பாருங்கள். நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொன்றும் குறை சொல்லிட்டே இருக்கிறோம். ஆண்டவர் ஒரு நோக்கம் வைத்திருக்கிறார், அதற்கு ஒரு முகாந்திரம், காரணம் உண்டு. கொடுத்து பார்ப்போம். இந்த பாதையில் அவர் கூட வருவார். போகும் பாதை அவர் அறிந்திருக்கிறார். முன்பாக செல்லுவார். ஒரு நாள் வரும், சோதனை முடியும், வேதனைகள் மாறும், சந்தோஷம் உண்டாகும், ஆண்டு நாம் மகிமைப்படும். ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, இந்த நாளில் நாங்கள் போகும் வழியை நீர் அறிந்திருக்கிறபடி நாங்கள் துதிக்கிறோம். அப்பா, நீர் எங்களுக்கு முன் செல்கிற தேவனா இருப்பதற்காய் ஸ்தோத்திரம். இந்த நாளில் விசேஷ விதமா எங்களை நடத்துங்கப்பா. எல்லா தடைகள் மாறட்டும். இந்த நாளிலும் சோர்ந்து போய், ஏன் என் வாழ்க்கையில் இந்த குறைவு, ஏன் இந்த சரீரத்தில் குறைவு, ஏன் என் குடும்பத்தில் இந்த குறைவு, ஏன் இந்த குடும்பத்தில் இந்த சமாதானம் இல்லாத நிலைமைன்னு சொல்லி புலம்புகிற பிள்ளைகள் ஒருவேளை இருக்கலாம். இந்த நாளிலும் உம்முடைய வார்த்தையின்படி தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்து ஒரு நாள் கர்த்தர் என்னை பொன்னாக மாற்றுவார். ஒரு நாள் நான் மிளிரும்படியாய், பிரகாசிக்கும்படியாய், வெள்ளையேற பெற்றவளாய் மாறும்படியாய் கர்த்தருடைய கரம் செய்யும் என்கிற நம்பிக்கையோடு தொடர்ந்து முன்னேறி செல்ல உதவி செய்யும். இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இந்த கிருபை உண்டாகட்டும். வாழ்த்தி உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். ஜெபங்கேலும் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். சோதனையை பார்த்து பயப்பட வேண்டாம். போகும் வழி அறிந்திருக்கிறவர் கூட இருக்கிறாரே, எல்லாவற்றின் நன்மைக்கு எதுவாய் மாற்றிக் கொடுத்து சந்தோஷப்படுத்துவார். இந்த சிந்தனையோட நாளை தொடர்வோம். மீண்டும் நாளை தினம் சந்திப்போம்.